குபேந்திரன், அனைத்து கட்சி கூட்டம் உங்க அரசியல் பார்வை என்ன? இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை குறைகிறதா கூடுகிறதா இதை பற்றி விவாதம் வரும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை மக்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும். இப்போது பாஜக நண்பர் சொன்னார், இப்படி ஒரு பீதி பயம் ஏன் கிளப்புறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தெளிவான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு இன்னும் அறிவிக்கலை. அப்புறம் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கலை, ஏன்னா கோவிட் இருந்தது. அப்போ எதுவுமே நடக்காத போது எதற்காக இப்படி முதலமைச்சர் பீதி கிளப்புகிறார், பயம் கிளப்புகிறார்? அதில் அண்ணாமலை என்ன சொன்னார் இன்னைக்கு பேட்டியில், முதலமைச்சர் கூட்டுகிற அனைத்து கட்சி கூட்டம் ஒரு கற்பனையான கூட்டம், அது தேவையல்லது அப்படின்னார். அடுத்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், எங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தமிழ்நாடு கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுவிட்டு உள்ளே வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த அவசரம்? இந்த மாதிரி மத்திய அரசு ஒன்றுமே சொல்லலையே. அப்போது மக்கள் கிட்ட போய் எப்படி நம்ம சொல்லணும்னா, அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர் வரும்போது உங்கள் எண்ணிக்கை குறையாது அப்படி சொன்னாரே, அதுக்கு என்ன விளக்கம் அப்படி கேட்டால் கூட புரியாது. ஒரு பெண்ணை பெற்றவர் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு முடிவு பண்ணி விசாரிக்கிறார், ஒரு மாப்பிள்ளை தேடுறார். அவருக்கு பொண்ணுக்கு 25 வயதாகிவிட்டது, 26 வயதாகும்போது உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு ஜோசியர் சொல்லுகிறார். ஜோசியர் சொல்லுவதை நம்பி அவர் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறார். உடனே மாப்பிள்ளை கிடைச்சிருது. மாப்பிள்ளை கிடைச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு மண்டபத்தை புக் பண்ணணும். மண்டபத்தை புக் பண்ண பிறகு ரெண்டாவது யாரை புக் பண்ணுவோம்? சமையல்காரனை புக் பண்ணணும். சமையல்காரனை புக் பண்ணின பிறகுன்னு பொண்ணு கூப்பிட்டு எந்த பாடகர் பாட்டு பாடினால் ரிசப்ஷனுக்கு நீ சம்மதம் தெரிவிப்பாய், டிஜே வேணுமா இல்லை சூப்பர் சிங்கர்லேருந்து ஏதாவது பாடகர்கள் வேணுமா அப்படின்னு பொண்ணு விருப்பத்தை கேட்கணும். அப்போது மண்டபம் புக் பண்ணணும், சமையல்காரனை புக் பண்ணணும், பாட்டு கச்சேரிக்கு புக் பண்ணணும். ஏன் புக் பண்ணணும்னா, நீங்க சொன்னீங்கல்ல வாஜ்பாய் உறுதி கொடுத்தாருல, மக்களுக்கு புரியுற மாதிரி போய் சேரும்போது குறுக்கீடு பண்ண வேண்டாம். இல்ல நீங்க விளக்குங்க. அப்போ 2000 அன்றை சார் ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் பேச விடுங்க சார் ப்ளீஸ். 2000 அன்றைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் என்ன சொன்னாரு, மீண்டும் ஒரு 25 வருடத்திற்கு இதை ஃப்ரீஸ் பண்றோம், அப்படியே விட்டுருன்னு சொன்னார். அப்போ இந்த 2026 எப்போ வருது? 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணுது, இப்போ வருகிறது. அப்போ நீங்க மண்டபத்தை கட்டிட்டீங்க, மண்டபத்தில் 848 888 சேரை போட்டு வச்சிட்டீங்க. அப்போ என்ன சொல்லணும்? இன்னும் 30 ஆண்டுகளுக்கு ஃப்ரீஸ் பண்ண போறீங்களா இல்லை நடைமுறைப்படுத்த போறீங்களா? அப்போ நீங்க சரி, நாங்க தான் இன்னுமே சொல்லலையே, வெளிப்படை அறிவிக்கலையே, எதுக்கு உங்களுக்கு பயம்? பயம் வரும். ஏன் பயம் வரும்னா, ஜிஎஸ்டி வேணான்னு சொன்னோம், ஜிஎஸ்டி நிறுத்துனீங்களா? நீட்டு வேணான்னு சொன்னோம், நீட்டை நிறுத்துனீங்களா? உதயமின் திட்டம் வேணான்னு சொன்னோம், நிறுத்துனீங்களா? சரி, இதெல்லாம் விட்டுருங்க. வேளாண் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, 700 பேர் செத்த பிறகு தான் அது வாபஸ் வாங்கினீங்க. நீங்கள் யாராவது கேட்டிங்களா? ஒரு சட்டம் அந்த மசோதாவை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா முன்னாடியே பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க, நீங்கள் இதை படிச்சுட்டு நாளைக்கு விவாதம் பண்ணுங்கன்னு. அப்படி ஏதாவது உங்களுக்கு நடைமுறை இருக்கா? கிடையாது. ஏனென்றால் நீங்கள் டிமானிஸ்ட்ரேஷனை எப்படி கொண்டு வந்தீங்க? பண மதிப்பிழப்பை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு? இது தேவையில்லாத ஒன்று. அப்போது எத்தனை பேர் வெயிலில் தள்ளுமுள்ளில் செத்து போனா? நூற்றுக்கணக்கானவர்கள் செத்த பிறகு 99.6% பணம் உள்ளே வந்து விட்டது. மீதி இருக்கிற 4% எங்கேயோ கோயில் உண்டியிலையோ இல்லை குகையிலையோ எங்கேயோ பதுக்கி வச்சிட்டாங்க, அது வரல. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கண்டித்தார்கள்? அப்போ நீங்கள் ஒரு இரவில், அண்ணா ஓரிரவுன்னு ஒரு நாடகம் எழுதினார், பிரபலமான நாடகம். அந்த மாதிரி ஓர் இரவிலேயே ஆட்சியை நடத்துகிற, அதிரடி செய்கிற, எல்லாத்துக்கும் புகழ்பெற்ற மோடி அவர்கள் இதை செய்ய மாட்டார். என்ன நிச்சயம்? நம்ம ஏன் பயப்படுறோம்? மக்கள் கிட்ட சொல்லணும். அப்போ இவங்க எதை ஒன்றா சட்டமாக்கிடுவாங்க. 2026 எந்த பூர்வாங்க நடவடிக்கையும் இல்லை, கமிட்டி அமைக்கவில்லை, ஏன் பயப்படுகிறீர்கள்? ஆனால் இன்னைக்கு கூட்டத்துக்கு ஏடிஎம்கே வருது, பிஎம்கே வருது, தேமுதிக வருது, புதுசா கட்சி தொடங்கின தாவேகா வருது, இன்னொரு கட்சி மக்கள் நீதி மையம் வருது. இதெல்லாம் இல்லாமலும் சமூக இயக்கங்கள், முக்கிய தலைவர்கள், இப்படி பலர் வர்றாங்க. நோட்டபிள் ஆப்சன்டீஸ் 5 பேர், 4 கட்சி. ஒன்று பிஜேபி, அடுத்து ஏசி சண்முகம், அப்புறம் ஜிகே வாசன், அதுக்கு பிறகு டாக்டர் கிருஷ்ணசாமி. இவங்கெல்லாம் ஒரு அலையன்ஸ். கிருஷ்ணசாமி பிஜேபி அலையன்ஸ் இல்லை, முன்னாடி ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் இருந்தார். இன்னொருத்தர் சீமான். இந்த கொள்கை வேறுபாடு, கட்சி வேறுபாடு, அரசியல் வேறுபாடை தாண்டி எல்லா கட்சியும் ஒரு லைனில் வர்றதும், இந்த 5 கட்சிகள் வராமல் போகிறதும் என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் சார் சொல்லுது?
அருமையான கேள்வி. ஏன்னா இதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா, இது மக்களுக்கு போய் சேரணும். இது மண்டபத்துக்கு போயிடாதீங்க. ஆமா, இல்ல இது விஷயம் முக்கியமானா, நாடாளுமன்றத்தில் எந்த அடிப்படையில் எந்த எண்ணிக்கையில் எம்பியை பேச வைக்கிறாங்க? எம்பியோட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் கட்சிக்கு என்ன பலம் இருக்கு, பேசுவதற்கு 5 எம்பிக்கு அரை மணி நேரம் 10 நிமிஷம். நாகாலாந்தில் எத்தனை எம்பி, எத்தனை பேர் கொடுப்பாங்க? ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ஒருத்தருக்கும் 5-6 டிபேட் கழிச்சு ஒரு டிபேட் தருவாங்க. அப்போ ஏற்கனவே 39 எம்பிக்கள் கொண்ட தமிழ்நாட்டில் பேசுவதற்கு நேரம் குறைவு, 5-6 பேர் தான் கிடைக்கும். பேசினாலும் எடுபடுறதில்ல, கோரிக்கை வச்சாலும் எடுபடுறதில்ல. அப்போ நீங்கள் 39 8 எம்பி குறைத்து 31 ஆக்குனீங்கன்னா அப்போ எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும்? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல 5-6 கட்சி, அதில் எம்பியும் கிடையாது. ஒரு எம்பிக்கு என்ன நேரம் கிடைக்கும்? அவங்களுக்கு கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை குறைத்தால் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் சொல்ல போனால், அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்போ பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அங்கே அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கூட்டம் வெளியே சொன்னார்ல, யாரு? ஜெயக்குமார், அவசரம்னு அப்படி சொல்லல அவர். இந்த கூட்டம் மிக மிக அவசியமானது. யாரு? பாஜக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இந்த கூட்டம் அவசியமானதுங்கிறாரு. ஏன் அவசியமானதுன்னு சொன்னாரு? அப்போ நம்மளுடைய கோரிக்கை அவசியமானது. அப்போ ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் இந்த தீர்மானம், இந்த பிரச்சனை அவசியம் கருதி கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி சொல்றார். இன்னும் சொல்ல போனால், நீங்க ஏன் சொன்னீங்கன்னா, இவங்க எப்படி கொண்டு வருவாங்கன்னா, சிஐஏ, என்ஆர்சி இப்படியெல்லாம் கொண்டு வந்து நாட்டு மக்கள்கிட்ட பதப்பதப்பு பீதியை கலப்பது யாரு? அதுக்கு மக்கள்கிட்ட போய் விளக்கம் சொன்னது யாரு? நீங்கள் எதை சொன்னாலும் இவங்க கேட்க போகிறதில்ல. நம்ம இந்தியான்னு சொல்லுங்க, அவங்க பாரத்தும்பாங்க. நம்ம ஐபிசின்னு சொல்லுங்க, பாரத நியாய சங்கீதான்வாங்க. நம்ம சிந்து சமொழின்னு சொல்லுங்க, அவங்க சிந்து சரஸ்வதின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பாங்க. அதனால நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எதிர் விதமாக விளையாடுவார்கள். அப்போது எங்கள் கோரிக்கை என்ன? நீங்கள் கூட்டுறீங்களா குறைக்கிறீங்களா தெளிவாக சொல்லுங்கள். சரி, எந்த விஷயமும் இல்லைன்னு சொன்னார்ல, பூர்வாங்க நடவடிக்கை இல்லைன்னு அமித்ஷா குறையாதுன்னு சொன்னார். அதுக்கு ஒரு உள்நோக்கம் என்ன, அர்த்தம் என்ன? ரெண்டாவது லைன் என்னன்னு கேட்குறீங்க. ரெண்டாவது லைன் அப்போ இன்னைக்கு மாநில கட்சியினுடைய தலைவர் சொல்றாருல, இது கற்பனையான கூட்டம், இந்த கூட்டம் நடந்திருக்க வேண்டியது இல்லைன்னு. நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? சார், ரெண்டு விதமாக தான் இந்த கூடும் குறையுங்கிறாங்க. ஒன்று கூட்டினால் 22 கூடணும், ஆனால் அப்போ 10 தான் கூடும், 12 லாஸ்ன்னு தமிழக முதல்வர் சொல்கிறார்ல. இவர் என்ன பண்ணியிருக்கணும்? பாஜகவுடைய மாநில தலைவர் இவர் செல்வாக்கு பயன்படுத்தி டெல்லியில் என்ன நடக்கிறது சார், இதுதான் நடக்க போகுது, உத்தரப்பிரதேசம் இவ்வளோ கூடுது, தமிழ்நாடுக்கு இவ்வளோ கூடுது, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள், தீர்மானத்தை இப்படி மாற்றி வாசிங்கன்னு சொல்லாமல, தைரியமாக சொல்லாமல, ஏன் வர மறுக்கிறார்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.